கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாமா? இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிடலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அடுப்பில் வந்து இட்லி குக்கரை வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொதித்து வரணும். அதனால் மூடி வச்சு தண்ணி கொதிக்கிறதுக்காக விட்டுருங்க. ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் கோதுமை மாவு போட்டு அது எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக பரப்பி விட்ருங்க. இட்லி குக்கரோட தண்ணி வந்து கொதித்து வந்தோடனே இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக இட்லி தட்டில் அவிக்கணுனாலும் அவிச்சு எடுக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை வந்து அதில் வச்சுக்கோங்க. இட்லி குக்கரை மூடிட்டு 10 நிமிஷம் அந்த மாவை நல்லா வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து மாவை திறந்து பார்த்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அந்த மாவு வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கையை வச்சு உடச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக உடஞ்சி வந்துடும். மாவை வந்து இதே மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தி உடச்சி நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. கொதிக்க தண்ணி ஊற்றி தான் அந்த மாவை வந்து பிசையணும். இந்த மாவில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சுட்டு அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். தண்ணி வந்து சூடாக இருக்கிறதுனால கை வச்சு பிசைய முடியாது. ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் ஆறின பிறகு கையை வச்சு அழுத்தி பிசைய ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சிட்டு கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுக்கணும். மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிட்டு இடியாப்ப அச்சில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. இடியாப்ப குழலுக்குள்ளேயே எண்ணெய் தடவிக்கோங்க. நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் அவிக்கணுனாலும் அவிச்சிக்கிடலாம். அதில் வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். வெள்ளை பொடி எடுத்திருக்கேன். தட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடியாப்பத்தை வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி புழிஞ்சு எடுத்த பிறகு ஒரு பாதியில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் வைக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் துருவல் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. தேங்காய் துருவலுக்கு மேலே வெள்ளை பொடி வைக்கணும். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ மீதி பாதியை வச்சு அந்த தேங்காய் துருவலை வந்து நல்லா கவர் பண்ணி விடணும். இதே மாதிரி மூடி விட்டுருங்க. 1/2 கப் கோதுமை மாவுக்கு வந்து இதே மாதிரி 3 இது புளியதுக்கு வரும். நீங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு பச்சையாக போடுறது பிடிக்காதுன்னா தேங்காயும் வெல்லத்தையும் வந்து அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கிடலாம். இதை வந்து வேற ஒரு மெத்தட்லேயும் பண்ணலாம். இடியாப்பத்தை வந்து முழுசாக புழிஞ்சிட்டு இடியாப்பம் ஃபுல்லாக தேங்காய் துருவலும் வெல்லமும் வச்சுட்டு திருப்பி வந்து மாவு புழிஞ்சு அந்த இடியாப்பத்தை வந்து கவர் பண்ணியும் அவிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தடில் பிடிக்குமோ அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க. இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்த பிறகு தான் இதை வைக்கணும். தண்ணி கொதித்த பிறகு இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த தட்டை வைங்க. மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ வெந்து வந்துட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலும் வெள்ளை பொடியும் போட்டிருக்கேன். இதை வந்து உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து அப்படியே மெல்ட் ஆகி தேங்காய் துருவலோடு சேர்ந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.